Yes, ma'am. Okay, நேத்து if பார்த்தோம். ifல வந்து simple if you want to check only one condition அப்படின்னா simple if யூஸ் பண்ணிக்கலாம். simple if condition true இருந்ததுன்னா the following statement will be executed. அது false இருந்ததுன்னா என்ன வரும்னா ஸ்கிரீன்ல எதுவுமே வராது. ஸோ அப்போ கோட் எஃபெக்டிவா இருக்கணும்னா I have to give something. So it will give in else part. ஸோ அப்போ if else அப்படின்னா checking two condition, ஒரு condition check பண்றேன், அது ட்ரூ இருந்தா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இப்போ கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்போ இம்ப்ளிசிட்டா நான் வந்து மறைமுகமா நான் வந்து ரெண்டாவது கண்டிஷனை எல்ஸ்ல நான் கண்டிஷன் செக் பண்ணல, எல்ஸ் பார்ட்ல அப்படியே வச்சிடுறேன் நான். ஸோ ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வில் பி எக்ஸிக்யூட்டட் when the condition is false. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல இஃப் இட் இஸ் என்ட்ரி, இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல் மாதிரி. கண்டிஷன் செக் பண்றோம், ட்ரூவா இருந்தா தான் போகும், ட்ரூவா இருந்தா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும், ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகும். தென் இட் வில் கம் டு தி நெக்ஸ்ட் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு செக் வெதர் த நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னா என்ன லாஜிக் அப்படின்னா நம்பரை 2ஆல டிவைட் பண்றோம், ரிமைண்டர் வந்து 0 வந்ததுன்னா அது ஈவன் நம்பர், ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா அது என்ன நம்பர், ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ ஏல இன்புட் வாங்குறோம். இஃப் ஏ mod 2 equal to 0, here we are using arithmetic operator, relational compare பண்றோம், relational operator யூஸ் பண்றோம். equal to 0வா இருந்ததுன்னா colon print a is a even, else print a is a odd number. இது simple program. புரியுதா? to check whether a given number is even or odd, divisible by 2 அப்படி கூட நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெஸ்டட் if else இருக்கு, if else ladder இருக்கு. இதுல நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா ப்ரோக்ராம் டு செக் the accepted number is odd or even. இதுல வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் if elseலே எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 if condition else வேரியபிள் 2 எஸ்டர்டே நம்ம பார்த்தோம்ல. ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல அசைன் பண்றோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் இஃப் ஏ மாட் 2 ஈக்குவல் டு 0, எல்ஸ் என்னன்னு பண்றோம் ஆட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே தான் இங்க ஏல இன்புட் வாங்குறோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் இஃப் ஏ மாட் 2 ஈக்குவல் டு 0 எல்ஸ் ஆட். ஸோ பிரிண்ட் ஏ இஸ் எக்ஸ், அதாவது 3 இஸ் ஆட், 22 is even அப்படி print ஆகும். இது another method. are able to understand? அங்க if else தனியா ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சோம். இதுக்கு பேர் வந்து ஒரே லைன்ல that is conditional operator. conditional operatorக்கு என்ன syntaxன்னு பார்த்தா variable equal to true statement if condition, else false statement. got it? புரியுதா? புரியுதா? இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோமா? பைத்தான் கோட் எடுத்துக்கோங்க, உங்களுடைய லேப்லயோ உங்க லேப்டாப்லயோ இல்ல சிஸ்டம்லயோ பைத்தான் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க. அவுட்புட் வந்துடுச்சான்னு பாருங்க. ஸோ யூ செக் இட் திஸ் ஒன். ஏ ஈக்குவல் டு இன்புட் வாங்குங்க. எக்ஸ்ல எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்க, அதுல ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றீங்க ஈவன் இஃப் ஏ மாட் 2, இது வந்து ஈக்குவல் டு 0னா ஈவன் இல்லைன்னா ஹார்டன் வரும். ஸோ வி ஆர் பிரிண்டிங். ஸோ வி ஆர் கெட்டிங் இன்புட் ஏ equal to int of input, enter the value, enter the number to check whether it's odd or even. Are you trying? எல்லாருமே போடுறீங்களாப்பா? டபுள் கோட்ஸ் விட்டுட்டேன். கோலன் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்றேன், பிராக்கெட் 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இப்போ எக்ஸ்னு ஒரு வேரியபிள், எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வைக்கணும், டபுள் கோட்ஸ்ல ஈவன். if a mod 2 equal to 0, else odd. else டபுள் கோட்ஸ்ல ஆட்.
print open bracket a is x. அப்ப a வந்து printing value, so a கம்மா is வந்து நம்ம டைப் பண்ற formatted string, so double quotesல டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்றேன், கம்மா எக்ஸ் வந்து அங்க இருந்து நான் வந்து ஈவனா ஆர்டர்னு பிரிண்ட் பண்ண போகுது. so if you run enter the number, so 123 is odd. ஆன்சர் வந்ததா உங்களுக்கு? ஆன்சர் வந்ததாப்பா? so next வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா nested if else அப்படின்னா இதை else if ladderன்னு சொல்லுவோம். ஒரு if next else if லாஸ்டா else மல்டிபிள் கண்டிஷன் ஸ்விட்ச் கேஸ்ன்னு ஒண்ணு ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம் C++ல. சோ அதே மாதிரி ifல வந்து else if ladderன்னு சொல்லுவோம். இங்க வந்து nested if else ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் if இதுல நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ், ஸோ n கண்டிஷன் செக் பண்ணலாம். கண்டிஷன் 1 இருந்தா ஸ்டேட்மெண்ட் 1 பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட், கண்டிஷன் 2 இருந்தா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 வில் பி எக்ஸிக்யூட்டட், எல்ஸ் லாஸ்ட் கண்டிஷன் n இருந்தா ஸ்டேட்மெண்ட் பிளாக் n வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இட் வில் கோ ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அதனால இதை வந்து லேடர்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் அப்படின்னும் போது ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இருந்தா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா லேடர்னு தான் சொல்லணும், C++ல அப்படிதான் சொல்லுவாங்க, எல்ஸ் இஃப் லேடர்னுவாங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா when we do in எக்ஸல் பார்த்தோம், எக்ஸல்ல பார்த்தோம்ல கிரேட் சிஸ்டம். ஸோ அதே இங்க என்டர் மார்க் 1 மார்க் 2 ரெண்டு மார்க் வாங்குறோம். we are finding average, adding m1 and m2 and divided by 2. if average is greater than or equal to 80, grade A. average between 70 to 79, grade B. average 60 to 69, grade C. 50 to 59, grade D. else averages E. அப்படின்றது நம்ம ஈஸியா இங்க மார்க் கெட் பண்ணி இந்த கிரேடை மட்டும்தான் டிஸ்பிளே பண்றோம். ஆனா ஆவரேஜும் டிஸ்பிளே பண்ணா print average அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். we can do it. so write it. இதுல ரெண்டு வாங்குறோம், a m1 m2 mark 1 mark 2 வாங்குறோம். so m1 equal to int open bracket input open bracket double quotesல enter the மெயின். நம்ம மெயின் அலைட் ரெண்டு பேப்பர் வாங்குறோம்னு வச்சுப்போம். ஃபார் காலேஜ் பீப்புளா இருந்தா மெயின் அலைட்னு படிப்பீங்க, ப்ராக்டிகல்னு படிப்பீங்க. ஸோ என்டர் த மெயின் மார்க். ஸோ ரெண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்றேன். நெக்ஸ்ட் m2 once again m2, so mark 2 m2 equal to enter the allied mark. so if we are going to illustrate if else if ladder statement nested if else னு சொல்லலாம் இதுல பைத்தான்ல. so input double quotesல enter the allied mark colon double quotes க்ளோஸ் பண்றேன், bracket ரெண்டும் க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஆவரேஜ்னு ஒன்று வச்சிருக்கேன், equal to open bracket m1 plus m2 divided by 2. next ifல avg is greater than 80 அப்படின்னா colon நான் ஆவரேஜும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். print average, sorry,
bracket open பண்ணிக்கிறேன். print average இல்ல percentage, average double quotes equal to comma avg close bracket. இதுல அப்ப print கோடிங் ஒரு முறை உங்களுக்கு ஷோ பண்றேன், பார்த்துக்கோங்க. print grade A, else if average 70 to 80 அந்த print grade B, 60 to 70 குள்ள இருந்தா 69 குள்ள இருந்தா grade C, 50 to 59 grade D, else grade E. ஓகே, print grade equal to grade A. ஏன்னா ஃபுல்லாவே நம்ம தான் print பண்றோம், நம்ம எங்கேயும் ஏன்ற லெட்டர்லாம் நம்ம ரீட் பண்ணல. ஸோ print grade A காப்பி பண்ணி போட்டுக்கிறேன் else if-க்காக. ELIF averages greater than equal to 70 and average is less than 80. and then grade B. Okay, next else if average is greater than or equal to 60 and average less than 70. Print grade C. Next else if average is greater than or equal to 50 and colon வைக்கலையோ, yes, colon ஞாபகம் வச்சுக்கோங்க. each and every if else statement you have to put colon. avg is less than 60 colon print மீன்ஸ் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? else if you மீன்ஸ் want to check more போட்டு than யூஸ் பண்றோம். என்னப்பா மீன்ஸ் எல்ஸ் பிறகு இல்ஃப் இல்ஃப்னு எல்ஸ் எப்போ மிஸ் போடுவோம்? ELIF தான்ப்பா else if இங்க. if you want to check multiple condition means you have to use if else if else statement in Python. புரியுதா? ஓகே மேம், ஓகே.
grade D. Otherwise grade E. டைப் பண்ணி முடிச்சிட்டீங்களா? Answer you got it? Else grade E. Print. Check once again program. Okay. So yeah, running. ஏதோ error grade print grade once again. Once again. That is அதனுடைய ஸ்பேஸ் வந்து if அதுக்கு நேரா else if else. So indentation ரொம்ப முக்கியம். That means space given space. So if you are giving mark 1 mark 2, so 68 70 கொடுக்குறேன். So average 69, grade is C. Got it? அப்ப 60 to 69 குள்ள இருந்தா என்ன grade? C grade. Got the answer? ஆன்சர் வந்துடுச்சப்பா? மேம் இப்போ எப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது? ஸ்கிரீன்ஷாட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன்ல கோடிங்கு. ஸோ இந்த கோடிங்கு இதில் இது கரெக்டாக தப்பான்னு தெரியல எனக்கு அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மேலே டேப் பண்ணி இது பண்ணுற சில மொபைலில் கீழே இருந்திருக்கும் மேலே இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்கு பாருங்க, தெரியுதா முத்து? தெரியுது மேம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட், ஸ்க்ரீன் காஸ்ட், ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குல்ல, ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் அதுவே லொகேஷன் காமிக்கும். நீங்க ட்ராக் பண்ணணும், இல்லைன்னா அதுவே ஃபுல் ஸ்க்ரீனை எடுத்துரும். அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகே மேம். ஓகே ஓகே. Next, others got the output. Ashwita, Sai Chittu, Praveen, Yes, Lakshmanan, Sedu got the output. மேம் எனக்கு ஒருவேளை எரர் மட்டும் வருது மேம். புரியலப்பா, எரர் வருதா? சாய் யாருக்கு எரர் வருது? மேம் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்ன எரர் வருது? என்ன எரர் சொல்லுது? மேம் இது நான் AVG is equal to M1 plus M2 bracket போட்டீங்களா? /2 போட்டீங்களா? /2 போட்டேன் மேம். அதுல 2 invalid unexpected character வருது. M1 M2 கரெக்டா போட்டுட்டீங்களான்னு பாருங்க. வேரியபிள் நேம் M1 plus M2 close bracket /2. ஓகே. நெக்ஸ்ட் வேற யாருக்காவது எரர் வருதா? பிரவீன், you got output? Yes, ma'am. Okay. சாய் சித்து, சேது, முத்து என்ன எரர் வந்தது? ஓகேம்மா சாய் சித்து. ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஓகேப்பா. ஓகே. Next, I got the are able to understand the logic of the program and the syntax of if else if? Yes ma'am. Okay. Next, we are going to move iteration or looping construct.
What is iteration? It's nothing but if you want to execute a particular step a continuous time, starting value சொல்லணும், ending value சொல்லணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இன் பிட்வீன் இன்க்ரிமெண்ட் 1/1 செய்யணுமா, 2 டைம்ஸ் செய்யணுமா. ஸோ அதுக்கு பேரு லூப். தட் இஸ் லூப் இஸ் நத்திங் பட் a body of the statement can be executed a particular number of time or particular condition it will met. ஸோ இப்போ நான் கண்டிஷன் செக் பண்றேன், ட்ரூவா இருந்தா திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். கண்டிஷன் செக் பண்றேன், ட்ரூவா இருந்தா அதுக்கே போகும். ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸுக்கு போயிட்டு இட் வில் கம் அவுட் ஆஃப் தி லூப். ஸோ லூப் பைத்தான்ல there are two types of loop. One is while loop, another one is for loop. While loop is nothing but is called as entry controlled loop. இந்த லூப் உள்ள செக் பண்றது ஸ்டார்டிங் உள்ள எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷனை செக் பண்ணும் ஸ்டார்டிங்லேயே, அதனால பிகினிங்லேயே. அதனால இதுக்கு பேரு என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். வைல் கண்டிஷன் colon if condition is true then statement block 1 will be executed, otherwise else part statement block 2 will be executed. If for example I want to print a number from 1 to 15 அப்படின்னு print பண்ணணும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க i is equal 1 to 15, i 1ன்னு வச்சுக்கோங்க. while I is less than or equal to 15, அப்ப i 15 வர வரைக்கும் நான் i print பண்ணணும். i print பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் i யோட வேல்யூ 1 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வேணும் எனக்கு, இன்கிரிமெண்டட் 1/1 1 to 15 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 1 வரும், அடுத்து என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா 2 வரும், நெக்ஸ்ட் 3 வரும். அப்ப இன்கிரிமெண்டட் பை தட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1/1. ஸோ அதனால i ஈக்குவல் டு i பிளஸ் 1ன்னு சொல்றேன். இதே நான் வந்து என்ன சொல்றேன், நீங்க 1 to 15 ஈவன் நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். 1 to 15 ஈவன் நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லனா நீங்க ஈவன் நம்பரா செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணலாம். இல்ல அதை 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0ன்னு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் i ஈக்குவல் டு 0 we will do the program. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்து அதுக்கு அடுத்து அந்த ப்ரோக்ராம் போயிடலாம். shall I erase? உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சுல்ல? முத்துக்கு ஆன்சர் வந்துடுச்சா? இதோ போட்டிருக்கேன் மேம். ஓகேப்பா, ஓகே. நான் இதை எரேஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க மேம். ஓகே, பாத்தீங்கன்னா லூப் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். ஐல வந்து 1ன்னு அசைன் பண்றோம். கண்டிஷன் செக் பண்றோம். while i is less than or equal to less than or equal to 15 அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஐய பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்ப டபுள் கோட்ஸ்ல /n டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்றேன், கம்மா ஐய பிரிண்ட் பண்றேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணும், ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணும். இங்க ஸ்டார்டிங் வேல்யூ சொல்லணும், கண்டிஷன் சொல்லணும், எப்ப ஸ்டாப் பண்ணணும் அந்த ஸ்டாப் வேல்யூ, நெக்ஸ்ட் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்க்ரிமெண்ட் வேல்யூ நான் சொல்லுவேன். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பேஸ்ட் ஆன் தி பேட்டர்ன் i plus 1. ஓகே, புரியுதா? ஸோ எண்டுன்னு கொடுத்தாலும் வரும், டேப்னு எண்ட் ஈக்குவல் டு டேப்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நியூ லைன் கொடுத்துருக்கோம். if you want to run okay why I colon இல்ல. ஸோ நான் வந்து again I'm telling C++ல நம்ம கோலன் வைக்க மாட்டோம். இதுல கண்டிப்பா while loopக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா கோலன் வைக்கணும். ரன் பண்றேன். ஓகே, டிஃபால்ட் லைன் டு while ஸ்டேட்மெண்ட் WHI once again. இன்டென்டேஷன் இல்ல, அதாவது பிரிண்ட்டும் ஐயோ எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will move இதுக்குள்ள வரணும். ஓகே, ரன் பண்றேன். ஓகே, வந்துடுச்சா 1 to 15. ஓகே, நியூ லைன் வரல, n வந்திருக்கு. ஸோ இதுல என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். I given in double quotes, that's why it will not come. நேற்று நம்ம பார்த்தோம் சீக்வன்ஸ் கேரக்டர்னு. ஸோ you have to give single quotes. என்ன எரர் வருது, என்ன சொல்லுது அப்படிங்கறத you should understood. Once again
லாஸ்ட்ல கொடுப்போம். ஐ நெக்ஸ்ட் தானே எனக்கு நியூ லைன் வரணும். ஃபர்ஸ்ட் ஐ பிரிண்ட் ஆயிடணும். நீங்க கொடுத்துருக்க மாதிரி ஐ பிரிண்ட் ஆயிடணும். கம்மா கம்மா எண்டர் equal to new line single quotes. Oh my goodness, once again. மேம் பேக்ஸ்லாஷ் n கொடுக்கணுமா I got it, I got it. Okay, ma'am. Yes. வந்துடுச்சா? 1 to 15 ஸ்லாஷ் என்னன்றது மறந்துட்டு ஸ்லாஷ் என்னே கொடுப்போம். ஸோ பேக் ஸ்லாஷ் என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் மீன்ஸ் பேக் ஸ்லாஷ். ஸோ இதுல எனக்கு 2 4 6 8 வேணும், பேட்டர்ன் வேணும், ஆட் நம்பர் வேணும், ஈவன் நம்பர் வேணும், எனக்கு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல் லூப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, வைல் லூப்ல சப்போஸ் வையோட வேல்யூ ஆஃப் ஐ வென் த லூப் எக்ஸிட் 16 அப்படின்னா வெளியே வரதுக்காக எல்ஸ் பார்ட்ல நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா we are checking இன்னன்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். கவுண்டர் வேரியபிள் இந்த ஐங்கிறது இந்த இடத்துல என்னன்னா கவுண்டிங் 1 2 3 4 ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு, தேர்ட் டைம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் ஆப்ஷனல் பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இங்க என்னன்னா எல்ஸ் பார்ட்ல நம்ம எதுவுமே வைக்க போறது இல்ல. ட்ரூவா இருந்தா லூப் உள்ள போகும், ட்ரூவா இருந்தா லூப் உள்ள போகாது. சோ இப்ப அலோ வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். சோ வந்து அலோ எக்ஸ் இன் அலோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட், ஏன்னா ஸ்பேஸ் விட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அலோ நான் கொடுத்துருக்கிறது ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருக்கேன். சோ நான் இங்க வந்து அலோ வந்து ஸ்பேஸ் கொடுத்து நான் பிரிண்ட் பண்றேன். இங்க எத்தனை டைம் பிரிண்ட் பண்றேன், இன் 5 டைம்ஸ். இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன், அலோ வேர்ல்டுன்னு மட்டும் பண்றேன். சோ ஹெச் இ எல் எல் ஓ டபிள்யூ ஓ ஆர் எல்டி அப்படி கவுண்ட் பண்ணி பண்ணுது. இங்க எக்ஸ்ன்ற வேல்யூ 1 2 3 4 5. ஸோ பிரிண்ட் அலோ வேர்ல்டுனா இங்க கீழே இருக்க அலோ வேர்ல்டு எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணணும் மீன்ஸ் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்ப எக்ஸ்ங்கிறது கவுண்டர் வேரியபிள். கவுண்டர் வேரியபிளோட வேல்யூ எத்தனை டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னா it will give we have to specify within the brackets the starting value to end value. So 5 times means 5 times. So allow world அப்படிங்கிறது 5 times print ஆகும். ஓகே, இதுல வந்து ரேஞ்ச்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம். ரேஞ்ச்ல என்னன்னா ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ல இருந்து எனக்கு 30 வரைக்கும் வேணும். லாஸ்டா வந்து என்ன சொல்றேன்னா ஸ்டெப் வேல்யூ மீன்ஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ, டிக்ரிமெண்ட் வேல்யூ. ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். built-in function பைத்தான்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு ஸ்டார்ட் கமா ஸ்டாப் கமா ஸ்டெப் வேல்யூ. ஸோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப். ஸ்டார்ட் வில் give the initial value and stop will give the final value. Step value means either increment or decrement. அது ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ here I in range ன்னு சொல்லல. இப்ப நான் 1 2 3 4 5 ஃபுல்லா சொன்னாலும் வரும். சப்போஸ் அதை எப்படி நான் மாத்துறேன்னா என்ன சூட்டபிளா ஷார்ட்டா பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வச்சு கொடுக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2 10 தட் இஸ் 2 4 6 8 2 to what இன்க்ரிமெண்ட் ஆகணும் 10க்குள்ள வரைக்கும். பிஃபோர் எக்ஸ்க்ளூடிங் 10 வராது, 10க்கு வரைக்கும் ஸ்டார்டிங் 2 அண்ட் எண்டிங் பிஃபோர் 10. ஓகே, ஸோ 2 4 6 8. இப்போ எனக்கு 10 வேணும்னா நீங்க 12 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். Okay, are you able to understand for loop? For loop புரியுதா? இல்ல program to calculate the sum of the 1 to 100 எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா nல 100ன்னு வச்சுக்கிறேன். சம் எம்டியா இருக்கு. முதல்ல சம்னு ஒன்னு யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் வேல்யூ we have to initialize as 0. இல்ல அப்படின்னா சம்ல நான் சம்மோட ஆட் பண்ணும்போது சம்ல கார்பேஜ் வேல்யூ இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு வேரியபிள நான் ஆன்சரா நான் வைக்கிறேன்னா அந்த ஆன்சரை வந்து நான் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி when we are going to add something. சம்மோட எதையோ நான் ஆட் பண்ண போறேன்னா ஸ்டார்டிங் சம்ம நான் 0ன்னு வச்சிருக்கணும். இல்லைன்னா சம்ல சம் கார்பேஜ் வேல்யூ வந்துடும், அதோட இந்த கவுண்டர் வேல்யூ ஆட் ஆயிடும். ஸோ n வந்து 100,
நான் வந்து 5 for I is equal to counter in range 1ல இருந்து 101 வரைக்கும் நான் இது சொல்லலன்னும் போது it will take 1 by 1 increment 1 by 1 தான் பண்ணும். ஸோ நான் சம் பிளஸ் கவுண்டரை ஆட் பண்றேன். ஸோ 1 to 100 வரைக்கும் ஆட் பண்ணனா ஐ எம் கெட்டிங் 5050. புரியுதா? ரேஞ்ச் புரியுதா? ரேஞ்ச் புரியுதப்பா? எஸ் மேம். பேசுறது கேக்குதா? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். ஏன்னா we will make mistake. ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னும் போது எஸ்பெஷலி என்ன கேரக்டர் யூஸ் பண்றோம். இப்போ நான் கூட பேக் ஸ்லாஷ் பதிலா மறந்து ஸ்லாஷ் போட்டுட்டேன். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் நிறைய சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ரைட் எனி ப்ரோக்ராம். என்ன லாஜிக் கொடுத்தாலும் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது பாத்தீங்கன்னா we saw all the if statement and loopingல ஃபாரும் whileம் பார்த்தோம். while ஃபார்ல பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். நோ இந்த ப்ரோக்ராம் இதே எடுத்துக்கோங்க. இதுல ரேஞ்ச் சொல்லலாம்ல. எனக்கு வந்து 1 to 5 print hello world for x in 1,5 print hello world. எத்தனை டைம் பிரிண்ட் ஆகுது ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க. இல்ல எனக்கு பிரிண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 டைம் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஆன்சர் வருதான்னு பார்த்து சொல்லுங்க. கோடிங் ட்ரை பண்ணுங்க. ஃபார் I in range open bracket 1,5 print. You check whether for loopல கோலன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ சின்டாக்ஸ் நல்லா கரெக்டா வந்து என்ன அப்படின்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கோலன் எங்க வரணும், கம்மா எங்க வரணும், ஸ்லாஷ் வரணுமா, பேக் ஸ்லாஷ் வரணுமா அப்படின்னு. ஸோ பிரிண்ட் பைத்தான் வச்சுப்போம். ஐ வாண்ட் டு பிரிண்ட் பைத்தான். எத்தனை டைம் பிரிண்ட் ஆயிருக்கு? 1 to 4 times. ஸோ அதுல வந்து பிட்வீன் 1 to 5 அப்படின்னும் போது இட் வில் ஸ்டார்டட் டு பிரிண்ட் ஸ்டார்டிங் 1 அண்ட் எக்ஸ்க்ளூடிங் த எண்ட் ஆஃப் த வேல்யூ. 5னா 5 வராது, 4 தான் வரும். இப்போ இஃப் யூ வாண்ட் 5 யூ ஹேவ் டு கிவ் 6ன்னு கொடுத்தீங்கன்னா 1 to 6க்குள்ள எத்தனை இருக்கு? 5 வேல்யூ 5 டைம்ஸ். ஸோ 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். புரியுதா? புரியுதா? நான் ஒரு டாஸ்க் சொல்றேன். சம் ஆஃப் டிஜிட் and that means sum of digit na if you are giving 1 4 1 ன்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்ணும் 1 plus 4 plus 1 is 1 plus 4 plus 1 6 ன்னு சொல்லணும். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ல என்னன்னா while நம்பர் 0 ஆகுற வரைக்கும் நான் பண்ணணும். 141ல இருந்து ஐ ஹாவ் டு கெட் இட் 1 4 வேணும் 1 வேணும். எப்படின்னா 10ஆல டிவைட் பண்ணிட்டே வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் 1 கிடைக்கும். மாடு பண்ணணும். ஸோ அதை வந்து ரிவர்ஸ்னு ஒன்று வச்சுக்கணும். ஆட் பண்ணணும். லாஜிக் யோசிச்சு சம் ஆஃப் டிஜிட் டாஸ்க்கு டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் டிஜிட். ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் டிஜிட். இதுதான் டாஸ்க்கு. ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா கோட்ல வந்து ப்ரோக்ராம் கோட வாட்ஸ்அப் பண்றேன்.
நம்ம என்ன டாஸ்க்கு? write a Python code for finding sum of digit. Write a Python code for sum of digit. ரிவர்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு. இப்போ 148னா 841 ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ 148னா 1 + 4 + 8 ஆட் பண்ணணும். இப்போ கொடுத்த டிஜிட்டை எடுத்து ஒவ்வொரு சிங்கிள் டிஜிட்டா ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு பேர் சம் ஆஃப் டிஜிட். இப்போ ரிவர்ஸ் பாலிண்ட்ரோம் பார்த்தோம்ல, தட் இஸ் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணலாம். அது மாதிரி நம்பர்ஸை ரிவர்ஸ் பண்ணலாம் யூசிங் வைல் லூப் யூஸ் பண்ணி டிவிஷன் அண்ட் மாடுலஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது ரிவர்ஸ் நம்பர். 2 டாஸ்க்கு யூ ட்ரை அவுட். ஓகே, கிளாஸ் புரிஞ்சுதா? ஒரு அளவு. யார் முத்துவா? ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம்.